ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய சேனலில் நம்முடைய அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். அதுக்கு உதாரணமாக சமீபத்தில் நம்ம ஒரு சில வீடியோக்களை போட்டிருந்தோம். அதாவது ஸ்மார்ட் ரூம் வசதிகள் கொண்ட வகுப்பறைகளை அரசாங்கம் ஏற்படுத்த இருக்கிறது. பள்ளிகளில் சிசிடிவி போன்ற வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்துவதற்கு திட்டம் இருக்கிறது அப்படின்னு பல்வேறு வசதிகளை நம்முடைய சேனல்லையே பதிவு செய்திருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த ஒரு தகவல் அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு செய்தியை கொடுக்க இருக்கிறோம். அது என்ன செய்தி, எப்படிப்பட்ட செய்தி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதாவது என்ன வசதி புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கையை ஆன்லைன் முறையில் இனி மேற்கொள்ளலாம், ஆன்லைன் அட்மிஷனும் இனி செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு வசதி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிலவற்றில் ஆசிரியர் பணியிடங்களை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மாணவ மாணவியரின் சேர்க்கையை போலியாக அதிகரித்து காட்டுவதாக கடந்த காலங்களில் பல புகார்கள் எழுந்தது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை விசாரணை செய்து போலி மாணவர்களின் பிரச்சனைகளை தடுக்க மாணவர்களின் ஆதார் எண் கட்டாயம், மாணவர்களுடைய இரத்த பிரிவு கட்டாயம், பெற்றோரின் மொபைல் எண் போன்றவற்றை எம்எக்ஸ் இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது. எப்போ? அட்மிஷன் டைமில் இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு. இந்த நிலையில் இப்போ இவ்வளவும் செய்தாலும் இந்த புகார் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்து இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு காண மாணவர்களின் சேர்க்கையை ஆன்லைன் முறையில் மேற்கொள்வதற்கு பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது என்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனவே கல்வி உரிமை சட்டத்தில் அரசு சார்பில் தனியார் பள்ளிகளுக்கான மாணவர் சேர்க்கை ஆல்ரெடி ஆன்லைன் முறையில் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போன்று அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஆன்லைன் வழியில் இப்போ நடத்தினால் இந்த போலி விண்ணப்பங்களை இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போலியான மாணவர் சேர்க்கையை இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு முயற்சிக்காக இந்த ஆன்லைன் வழி விண்ணப்பம், ஆன்லைன் வழி அட்மிஷன் அப்படிங்கிற முயற்சியை எடுத்துள்ளது. ஸோ இது எந்த அளவுக்கு பயனளிக்கும், இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் என்பதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் நல்லதொரு தகவலோடு, அடுத்து நல்ல ஒரு பயனுள்ள ஒரு தகவலோடு மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.